मेरे नजरों में तू ही तू, मेरे होंठों में तू ही तू, मेरे दिल में तू ही तू. நல்லா கவனிங்க. சிந்தை, பார்வை, உதடு, இதயம், இதுல எல்லாத்துலயும் எஸ் தான். அதைத்தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். மறுபடியும் சொல்லலாம். ஹிந்தியில மட்டும் ஒரு தடவை சொல்லிட்டு தமிழ் அங்க வரும். அதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் சேர்தான். मेरे मन में तू ही तू, मेरे नजरों में तू ही तू, मेरे होंठों में तू ही तू, मेरे दिल में तू ही तू. நான் ஒரு தடவை பாடுகிறேன், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஐ நோ லெலின் ஆல்வேஸ் பிக் மே அப். அதனால கர்த்தரை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து முதல்ல நல்லா கவனிங்க, அதுக்கு பிறகு சேர்ந்து பாடலாம். मेरे मन में तू ही तू, मेरे नजरों में तू ही तू, मेरे होंठों में तू ही तू, मेरे दिल में तू ही तू, मेरे मन में तू ही तू, मेरे नजरों में तू ही तू, मेरे होंठों में तू ही तू, मेरे दिल में तू ही तू. எல்லாரும் இயேசு சொல்லலாமா? இயேசு, 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 இயேசு. எல்லாம் மறுபடியும் यीशु. मेरे मन में तू ही तू, मेरे नजरों में तू ही तू, मेरे होंठों में तू ही तू, मेरे दिल में तू ही तू, मेरे मन में मेरे होंठों में, मेरे दिल में तू ही. கரங்களை உயர்த்தி இயேசு, 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 அதே தமிழ்ல சொல்ல போகிறோம். என் சிந்தையிலும் இயேசு, என் பார்வையிலும் இயேசு, என் உதடுகளிலும் இயேசு, என் இதயத்திலும் இயேசு, என் சிந்தையிலும் இயேசு, என் பார்வையிலும் இயேசு, என்
உதடுகளிலும் இயேசு, எந்த இதயத்திலும் இயேசு. இயேசு, 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 இயேசு. சகோதரிகள் மாத்திரம் பாடலாமா? சகோதரி மாத்திரம் பாடலாமா? எல்லாத்தையும் தூக்கித்தர போட்டு என் சிந்தையிலும் என் பார்வையிலும் என் உதடுகளிலும் என் இதயத்திலும். ஹல்லேலூயா. சகோதரிகள் மாத்திரம் பாடலாம். என் சிந்தையிலும் இதயத்திலும் இயேசு. Glory to God. சகோதரர்கள், அடுத்த கவியை பாடலாமா? அடுத்த கவி கொஞ்சம் கஷ்டம். என் ஏக்கமெல்லாம் இயேசு. இல்ல ஐயா, என் நோக்கமெல்லாம் இயேசு, என் ஆசையெல்லாம் இயேசு, என் இசையில் எல்லாம் இயேசு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலை ஆராதனையில ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளை அதல்லவா? என் முழு பலத்தோடும் என் முழு ஆத்மாவோடும். இதுக்கு முன்னால ஹியூபர்ட் நடத்தின அந்த பாட்டில் குப்பையிலிருந்து எடுத்து என்னை நிறுத்தினீரேன்னு பாடினீங்க. நான் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன். எல்லாரும் ஓலை வீட்டில இருந்து பெரிய வீட்டுக்கு போனது தான் அப்படி பாடுறாங்களோ அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஏன்னா யாசனானுமா, பிரதர் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், எங்கள் குடும்பத்தில் யாருமே தேடாமல் இருந்தாங்க, குப்பையில் கிடந்தேன், சாம்பலில் கிடந்தோம், சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எங்களை உயர்த்தி நல்லா வச்சிருக்கிறார் பிரதர், நல்ல வீடாக கட்டி கொடுத்துருக்காரு, நல்லா அதான் குப்பையிலிருந்து எடுத்து தூக்கி எடுத்தாருன்னு எடுத்து பாடுறோமோ அப்படின்னு எனக்கு யோசனை வந்த உடனே என் மனசில் ஆண்டவரே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னார். பவுல் சொல்கிறான், எனக்கு லாபமாக இருந்ததெல்லாம் குப்பைன்னு நினைக்கிறேன், அதிலிருந்து தூக்கி எடுத்துருக்கிறாரான்னா, ஓய் எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் குப்பைன்னு தான் ஆண்டவருடைய பார்வையில பார்க்கிறாரு, தேவ மனுஷன் பார்க்கிறாரு. அந்த குப்பையிலிருந்து நான் தூக்கி எடுக்கப்பட்டேன்னா ஒரு சின்ன கேள்விதான் இல்ல? அப்படி வாழ்ந்துட்டா என் ஏக்கம் எல்லாம் இயேசு, என் நோக்கம் எல்லாம் இயேசு, என் ஆசை எல்லாம் இயேசு, என் இதயத்தில் எல்லாம் இயேசு. இந்த ஊழிய பாதையில 40 வருடங்களை முடித்து விட்டேன். மிஷனரியா இருந்தேன். 45 வருஷமா ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கார். 40 வருஷமா ஒரு மிஷனரியா இருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு பலப்படுத்தி முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். But I always check myself, which is occupying me. என்னை எது ஆட்கொள்ளுகிறது, என்னை எது மேற்கொள்ளுகிறது, இது என்னை நிறைத்திருக்கிறது. நான் உங்களுக்கு போதிச்சுட்டு நான் அப்படி வாழாமல் இருந்து விடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிற மனுஷன் என்பதை உங்களில் அநேகர் அறிவீர்கள். ஆண்டவரே, என்னை ராத்திரியாரா தட்டி எழுப்புனா, வாட் இஸ் கமிங் அப்? நல்லா கவனிங்க. போன மாதம் எங்கள் ஒரு போலியோ பையனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். வெள்ளூர்லேருந்து டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க ஸ்பெஷல். ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸுங்கிறதுனால நிறைய வருஷமாக அவனுக்கு போலியோ அவனுக்கு காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷனால நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தோம். திஸ் டைம் வி டிட் இட் லாஸ்ட் மந்த். அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அவனுக்கு அனஸ்தெசியா கொடுத்துட்டாங்க. அவன் ஆண்டவரை அப்படியே நினைவு போன நிலைமையிலும் துதிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்த அந்த டாக்டர் அரண்டு போயிட்டாரு. அவர் எதிர்த்தால இருந்த பிசியோதெரபிஸ்ட், அவரும் ஒரு டாக்டர், அவரை பார்த்து சொன்னார், பாரு எவ்வளவு மனசுல
ஒரு